ஐ எம் an ex-banker. ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் ஒர்க் பண்ணியிருக்கேன். லோன் செக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு உங்க கூட ஒரு 15 மணி மிஸ்டேக்ஸ் ஷேர் பண்ண போறேன். இந்த 15ல இருந்து ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா 2ல இருந்து 4 மிஸ்டேக் வரைக்குமாச்சும் அட்லீஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் 15 மிஸ்டேக்கும் கூட பண்ணிட்டு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே இதை தாண்டி தான் வந்து ஆகணும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கோ இல்லை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திருத்திக்கிறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹேவிங் ஒன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நிறைய பேர்கிட்ட ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா அதுல நம்ம ஏடிஎம் கார்டு வச்சிருப்போம், யூபிஐ கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஈஸியாக அதில் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம 2 சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்பவும் யூஸ் பண்ண. ஒரே பேங்க்ல நீங்க 2 அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருப்போம். 2 பேர்லையும் தனித்தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம் ஒரே பேங்க்ல. இல்லை அந்த பேங்க்ல ஓப்பன் பண்ண முடியாதுன்னாங்கன்னா இன்னொரு பேங்க்ல இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் கார்டு வாங்கிக்கோங்க, ஆனா அந்த அக்கௌண்ட்ல இருந்து யூபிஐ கனெக்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிற பணத்தை எமர்ஜென்சி நான் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஒரு குஷன் மாதிரி நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் யூஸ் 2 அக்கௌண்ட்ஸ். 2 அக்கௌண்ட்ல ஒன்று வந்து ஸ்பெண்டிங்க்கு, ஒன்று வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் சேவ் பண்ணுறதுக்குன்னு 2 அக்கௌண்ட்டை எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. வெஹிக்கிள் லோன். ஸோ கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் ஃபர்ஸ்ட் வாங்குற லோன் வெஹிக்கிள் லோன். சில பேர் 2 வீலர், சில பேர் 4 வீலர். அவங்களோட சேலரி ரேஞ்சை பொறுத்து எது வேணுமோ அதை கண்டிப்பாக போடுவாங்க. இது வாங்குறது தப்பு கிடையாது, அது எவ்வளோ அமௌண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இப்பதான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உடனே அது தேவையா அப்படிங்கிறத பாருங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாமா இருக்கு, இல்லை பழைய வண்டி யூஸ் பண்ணிக்கலாமாங்கிறத முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இல்லை கண்டிப்பா நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவை அப்படிங்கும் போது வாங்குங்க. ஆனா அதை வாங்கும் போது அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் இருக்கு. அது 24-10 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வாங்க போற வண்டியோட காஸ்ட்ல 20% நீங்க டவுன் பேமெண்ட் பண்ணணும். இப்போ நீங்க வாங்க போற வண்டி வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்க பணம் சேர்த்து வச்சு அதை வந்து டவுன் பேமெண்ட்டா யூஸ் பண்ணுங்க. அதையும் முழுக்க முழுக்க லோன்ல வாங்கக்கூடாது. ரீபேமெண்ட் டேர்ம், அதாவது லோன் காலம் இருக்கு இல்லையா, டென்யூர்னு சொல்லுவாங்க, அது 4 வருஷம் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வட்டி ரொம்ப ஜாஸ்தி போகாம இருக்கும். அடுத்தது 24-10. அந்த 10 எதை குறிக்குதுன்னா உங்களோட சம்பளத்துல 10%க்குள்ளார ஒரு மாசத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய அந்த நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ, நீங்க போட வேண்டிய பெட்ரோல், ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்குன்னா பாக்குறது, இது எல்லாமே 10%க்குள்ள இருக்கணும். அதாவது உங்களோட சம்பளம் வந்து இப்போ 1 லட்சமா இருக்குன்னா அதுல 10% 10,000 ரூபாய். ஸோ அந்த 10,000 ரூபாய்க்குள்ள நீங்க வந்து இஎம்ஐ கட்டிடணும், நீங்க வந்து பெட்ரோல் செலவை பார்த்துக்கணும், உங்களோட ரிப்பேர் ஒர்க்ஸையும் அதுல பார்த்துக்கணும். இது எல்லாமே அந்த 10%க்குள்ள அடங்கும். அப்பதான் மற்ற ஸ்பெண்டிங்க்கு, மற்ற தேவைகளுக்கு, சேவிங்ஸுக்கு உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். ஏன் இதை வந்து வெஹிக்கிள் லோனை நான் வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்றேன்னா, வெஹிக்கிள் அப்படிங்கிறது, வண்டிங்கிறது டிப்ரிஷியேட்டிங் அசெட். அதோட விலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அதான் டிப்ரிஷியேட்டிங். காலம் ஆக ஆக குறையும். ஸோ அதில் வந்து லோன் எடுக்கிறதுங்கிறது வந்து ரிஸ்க் தான். ஸோ அதை எடுக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் இந்த 24-10 ரூலையாவது நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோட ஸ்பான்சர் இண்டஸ் வேலி. இண்டஸ் வேலியில இருந்து பிராண்ட் கொலாபரேஷனுக்காக 2 ப்ராடக்ட் இந்த வாட்டி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு ஹாண்டி, அதாவது பிரியாணி செய்வோம் இல்லையா, கேசரோல், அது ஒன்று. ஸோ இந்த கேசரோல் பார்த்தீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கேசரோல் வந்து 4 லிட்டர் கேசரோல். இது வந்து ஃபுல்லாகவே சில பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் மட்டும்தான் ஹெவி பாட்டம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பிரியாணிலாம் பண்ணிங்கன்னா தம் வைக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து 5 to 6 மெம்பர்ஸ் வரைக்கும் இதில் தாராளமாக நீங்கள் குக் பண்ண முடியும். லிட்டோட மூடி, அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, லிட்டோட ஹேண்டில், அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிரியாணி பாட் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். லிட்டும் வந்து நல்லா ஹெவியாக டைட்டாகவே இருந்தது. வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். இந்த 2 ப்ராடக்ட்டுமே வந்து என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% வரைக்கும் ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக தான் மெயினாக வாங்கினேன். ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இல்லையா, ஸோ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் தான் நான் எப்பவும் ப்ரிஃபர் பண்ணுவேன். இண்டஸ் வேலியில் இந்த பாட்டில் சூப்பராக இருந்தது. இது வந்து 750 ml
500 ml வாட்டர் பாட்டிலுமே அவைலபிள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க அந்த அந்த பட்டன் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணாலே ஓப்பன் ஆயிடுது. ஸோ குழந்தைங்களுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஷ் வாஷர் இருக்குன்னா டிஷ் வாஷரில் நீங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டு வாஷ் பண்ணிக்க முடியும். அது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கவும் நல்லா இருந்தது. ரொம்ப வெயிட்டாலாம் ஃபீல் ஆகலை. என் பையனை வந்து நான் தண்ணி பிடிச்சி கொடுத்து குடிக்க சொல்லி காமிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லி கொடுத்தேன். அவன் வந்து குடிச்சு பார்த்துட்டு நான் ஈஸியாக இருக்குமா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த கிளிப்பு உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. கீழே நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. இதை ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும், ரொம்ப நாள் இதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜூஸ் கொடுத்து விட்றீங்கன்னா ஜூஸ்க்கு வந்து 500 ml பாட்டிலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கூப்பன் கோட் வசந்திங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா 12% எக்ஸ்ட்ரா ஆஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ், இதை வந்து எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இதிலெல்லாம் யார் மாட்ட போகிறா அப்படின்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. நிறைய பேர் இந்த சேனல்லையும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாம அந்த ஸ்கீமை கேட்டு நான் அதில் பணம் போட்டு ஏமாந்துட்டேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை நான் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். என் ஃபேமிலிலேயே நடந்திருக்கு. இந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம் வந்து எனக்குமே நிறையா வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாற்றுவாங்க. சீக்கிரம் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஏதோ ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புதுசாக earn பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்போம். ஓகே, இதில் போட்டு சரி கொஞ்சம் பணம் இருக்கும் கையில், சரி போட்டால் நம்மளுக்கு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. தட் இஸ் த பிக்கஸ்ட் ஒர்ஸ்ட் மிஸ்டேக். கெட் ரிச் குயிக் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. குயிக்காக பணக்காரன் ஆக முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லாங் டேர்ம் ஒன்லி. நிறையா பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இது வந்து வொலட்டைல்னா மேலே கீழே போகிறது, ரேட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிறது தான் வொலட்டைல். டிஜி சில்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணியிருந்தோம் தங்கமயிலுக்கு. ஏன் அப்படின்னா சில்வர் ரேட் வந்து ஏறிட்டு இருக்கு. நான் வந்து சில்வர் முன்னாடி வாங்கினது, எனக்கு இப்போ அந்த ரேட் வந்து அதிகமாக இருக்குது, எனக்கு கிஃப்டாக வந்ததெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குங்கிறனால அந்த ப்ரொமோஷன் பண்ணேன். ப்ளஸ் நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சில்வர்லேயும். அதில் வர கமெண்ட்ஸ் அது ரொம்ப வொலட்டைல் அப்படிங்கிறது. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வொலட்டைல் தான். கோல்டு ஃப்ளக்சுவேட் ஆகும், சில்வர் ஃப்ளக்சுவேட் ஆகும், லேண்டோட ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஏன்னா நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி 7 வீடு உள்ள அப்பார்ட்மெண்ட் இருக்கு எங்ககிட்ட. அது கட்டுறதுக்கு கொஞ்சம் லேண்டை சேல் பண்ணோம். அப்போது அது வொலட்டைலாக இருக்குன்னு 2 வருஷம் வெயிட் பண்ணோம் திரும்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. ஸோ லேண்டும் வொலட்டைலிட்டியில் உள்ளது தான். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஸ்டாக்கு, இண்டெக்ஸ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, எவ்ரிதிங் ஹேஸ் வொலட்டிலிட்டி. எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் ரொம்ப வருஷம், அதாவது ஒரு 20 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன இது சில்வர், கோல்டு, லேண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாமே 20 வருஷம் பீரியட் காலத்தில் அந்த வொலட்டிலிட்டி நெகேட் ஆகிடும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்கோம். கீழே போகும் மேலே போகும், கீழே போகும் மேலே போகும், இப்படியே தான் இருக்கும் 20 வருஷமே. ஆனால் 20 வருஷத்தோட எண்டில் நம்ம போட்ட அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கும் 20th இயருக்கும் ஹையாக தான் இருக்கும். அதை தான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி லாங்னு சொல்கிறாங்க. இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. சில்வரில் போட்டால் பணம் போயிடும், கோல்டில் போடுறது வேஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டு தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிறையா பேர் பேசுகிறாங்க. சில பேர் வந்து கோல்டு போடாதீங்க அப்படின்னு நிறைய டைட்டில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கிளிக் பேட். உங்களை கிளிக் பண்ண வச்சு அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த டைட்டில் வைக்கிறாங்க. ஸோ இதை நம்பாதீங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதே சமயம் வெயிட் பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது 20 வருஷம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். அதுக்கு நீங்கள் பேங்க்கில் உள்ள ஆர்டி, எஃப்டி எதாவது சூஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா வொலட்டிலிட்டி இருக்க தான் செய்யும். அதில் பிகர் ஹவுஸ் லோன் இன் யர் 20s நிறைய பேர் ஹோம் லோன் வாங்குறாங்க. திஸ் இஸ் த ஸ்டூப்பிடஸ்ட் மிஸ்டேக். ஐம் சாரி டு சே. ஏன்னா அது வந்து பிக்கஸ்ட் ஹோம் லோனாக வேற இருக்கும். பெரிய ஹோம் லோன் இருந்தாலும் சரி, சின்ன ஹோம் லோனாக இருந்தாலுமே சரி, ஹோம் லோனுங்கிறது ஒரு இடத்துல உங்களை கட்டி போட்டுரும். நீங்கள் வந்து வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அதை கிராப் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த 20s, இந்த 30s இதில் தான் நம்ம ஃப்ளெக்சிபிளாக நம்மளோட பிஸ்னஸையோ நம்மளோட ஒர்க் என்னங்கிறத நம்ம மாற்றி அமைச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஆனால் அப்போ நம்ம ஹோம் லோன் அப்படிங்கிற ஒன்று எடுத்துட்டோம்னா மினிமம் 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் அந்த ஹோம் லோன் முடிக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணியே தான் ஆகணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வேலையை நடுவில் விட்டோம்னா அதை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் 30 ஆர் mid-30s வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களோட இன்கம் ஸ்டடி ஆகணும், இந்த வேலை தான் நான் பார்க்க போறேங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும், உங்களோட இன்கம் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், நீங்க எங்க இருக்க போறீங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சொந்த வீடு அப்படிங்கிற ஒன்றை நீங்க கண்டிப்பா வாங்குங்க, தப்பே கிடையாது. பட் அதை உங்க 20sல பண்ணாதீங்க. உங்களோட வேலை எங்க, நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, உங்க வேலை எங்க, நீங்க எங்க செட்டில் ஆக போறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஹோம் லோன் வாங்காதீங்க. ஹேவிங் ஜுவல்ஸ் இஸ் நாட் எமர்ஜென்சி ஃபண்ட். நிறைய பேர் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டுமே கூட இதை சொல்லியிருந்தாங்க. ஒரு பவுன் நகை இருக்குன்னா அது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நினச்சிக்கோங்க, அந்த பணத்தை வந்து நகையை வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் நகையை வாங்கி வைக்கும் போது செய்கூலி சேதாரம்லாம் நீங்கள் கட்டணும், இல்லை நீங்கள் சிட்டு போட்டு வாங்குறீங்கன்னா கூட பரவாயில்ல அது. ஆனால் அது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு கிடையாது. ஏன்னா அவசரத்துக்கு நீங்கள் அதை கொண்டு போய் வச்சு லோன் எடுக்கணும். லோன் எடுத்து அமௌண்ட் ஆக்கினா தான் உங்களால் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, வேலை போயிடுச்சு, 6 மாதத்துக்கு எனக்கு வந்து இன்கம் இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் எமர்ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எமர்ஜென்சிக்கு நம்ம கோல்டே டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும். அதுதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஜுவல்ல வைக்கிறதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஜுவல் லோன் வைக்கும் போது ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒன்று போடுவாங்க. எல்லாருமே அக்ரி லோனில் வைக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. நான் அக்ரியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரௌண்ட் 8-9 வரும். அக்ரியில் சில பேர் வந்து சிட்டாடங்கள் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. சில பேங்க்கில் ஒவ்வொரு பேங்க்குக்கும் அது டிஃபர் ஆகும். அண்ட் ப்ராசஸிங் ஃபீ நான் சொன்ன மாதிரி ஒரு சில சமயம் அக்ரிக்கு இருக்காது, நான் அக்ரிக்கு இருக்கும், இல்லை அக்ரிக்குமே சில சமயம் வரும். ப்ராசஸிங் ஃபீங்கிறது நீங்கள் வந்து இப்போ 1 லட்சம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீன்னு ஒவ்வொரு பேங்க்லேயும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீ நீங்கள் கட்டணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, வட்டிக்கு வட்டி போடாது, அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஜுவல் லோன்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். அதனால தான் ஜுவல் லோன் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட வீடு கட்டுற டைமில் ஜுவல் லோன் தான் வச்சேன், எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்பட்டது போது. ஆனால் இந்த மாதிரி ஹோம் வீடு கட்டிட்டு இருக்கோம், அப்போ தேவைப்படுது, வேற எதுக்காதுன்னா ஓகே. பட் எமர்ஜென்சி ஃபண்டே சுத்தமாக இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டே ஜுவல் தான் அப்படின்னு சில பேர் வச்சிருக்கிறது தப்பு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கோல்டு விலை ரொம்ப ஏறி இருக்கிறதுனால ஆர்பிஐ கைட்லைன்ஸ் லோன் வைக்கிறதுல நிறைய மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட அக்கா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜரா. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் அது. நிறைய ரூல்ஸ் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு லோன்ல வந்துட்டு வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போணுச்சு, எமர்ஜென்சி வச்சே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சின்ன சின்ன ஃபினான்ஸ் கடை இருக்கும், அங்கே போய் வாங்குவீங்க. சின்ன சின்ன ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்கும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வாங்கினீங்கன்னா வட்டி கண்டிப்பாக கூட வரும். அங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனோ எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ரிஸ்கி. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டாக ஜுவல்ல பார்க்காதீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. வேறு ஏதாவது தேவைக்கு பெரிய அமௌண்ட்டாக வாங்குறதுக்கு நீங்கள் ஜுவல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது உங்களுக்கு மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 செலவாகுதுன்னா அதில் 3 மடங்கோ 6 மடங்கோ உங்களோட பணம். இப்போ வந்து 50,000னா 3 மடங்கு அப்படிங்கிறது 1.5 லட்சம். அந்த 1.5 லட்சத்தை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தனியாக சேர்த்து வச்சுக்கோங்க. அதுதான் எப்போவுமே நம்மளுக்கு சேஃபாக குஷன் மாதிரி நம்மளுக்கு எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கும். லோ சேவிங்ஸ் ரேட், இந்தியன்ஸுக்கு வந்து சேவிங்ஸ் ரேட் வந்து ஆவரேஜாக 18% இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி நிறையா இருந்தது, இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. சவுத் கொரியா அண்ட் சைனாவில் தான் இருக்கிறதுலே அதிகமான சேவிங்ஸ் ரேட். நியர்லி 45% சேவிங்ஸ் ரேட் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வர சம்பளத்தில் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம சேவ் பண்ணுறோங்கிறது தான் சேவிங்ஸ் ரேட். குறைஞ்சது 20% சேவிங்ஸ் ரேட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஃப்யூச்சருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸிங் யுவர் பிஎஃப் பணம் வந்து நம்ம பென்ஷனுக்காக நம்ம மாதம் மாதம் நம்ம சம்பளத்துலேருந்து பிடிக்கிறாங்க ஒர்க் பண்ணும்போது. ஆனால் அந்த பணத்தை நடுவிலே எடுத்துடுறது, வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து யாராவது மேரேஜுக்கோ எதுக்காகவோ விஷயத்துக்காக எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி பென்ஷன் இருக்கிறதுல கஷ்டமாக இருக்கும். 60ஸ்க்கு அப்புறம் பணம் வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான தாட் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ப்ரெசண்ட்டில்
இப்போ உங்களுக்கு 30 வயசுனா 35 வயசுல 40 வயசுல இப்போ என்ஜாய் பண்ணாமல் என்ன ஒன்லி ஒன்ஸ் யோலோ இப்படிலாம் சொல்லிட்டு தான் நிறையா பேர் இருக்காங்க. பட் 60 வயசுக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவையில்லையா என்ன? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. என்பிஎஸ்ல Tier 1ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன்னா 60 வயசுக்கு மேலே மட்டும்தான் அதை எடுக்க முடியும். எல்லாருக்கும் Tier 2 தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 60 வயசுக்கு மேலே பணம் வேணான்னு சொல்லிடுவீங்களா? பணம் கொடுத்தா எனக்கு வேணான்னு சொல்லிடுவோமா என்ன? இல்லை பணம் இல்லாமல் அப்போ நம்ம வாழ்ந்துட முடியுமா? இல்லை எப்போவுமே சில்ட்ரனை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு தான் நம்ம தலையில் எழுதியிருக்கா என்ன? சில்ட்ரனை டிபெண்ட் பண்ணியிருந்தா சில்ட்ரனுக்கு அப்போ 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 60 வயசு ஆகும்போது அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்கும் லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்கலாம். அவங்க லைஃப் அவங்க பார்க்க வேணாமா? அப்போ நம்ம அவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாது. ஸோ 60 வயசுக்கு அப்புறமும் நம்மளுக்கு பணம் தேவை. ஸோ அதுக்கான பென்ஷனையும் நம்ம கண்டிப்பாக ரெடி பண்ணணும் நம்ம ஒர்க் பண்ணுற காலத்திலேயே. நோ ஆர்டி. ஆர்டிஸ் யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸ்கூல் ஃபீஸுக்கு ஆர்டி யூஸ் பண்ணணும், காலேஜுக்கு பிபிஎஃப் யூஸ் பண்ணணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு நான் ஆர்டி யூஸ் பண்ணுவேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இயர்லி ஒன்ஸ் தான். ஆனால் மாதம் 2000 ஆர்டியில் எடுத்து வச்சுட்டே வருவேன். ஸோ தட் இயர் எண்டில் என்னால் கட்டிக்க முடியும். மாதம் எடுத்து வச்சா அது கொஞ்சம் அமௌண்ட். மொத்தமாக சேர்த்து கடைசியில் எடுத்து வைக்கணும்னா அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குனாலே இப்போ ஸ்கூலுக்குலாம் என் பையனோட 3rd ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் 86,000 நான் ஈஸியாக கொண்டு போய் 3rd ஸ்டாண்டர்டுக்கு கட்டிட்டேன். மாதமே பே பண்ணிட்டேன். காரணம் என்னென்னா அவன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நான் மாதம் 7,000 எடுத்து வச்சது தான் எனக்கு ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி அவனோட 4th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி 7,500 நான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் 4th ஸ்டாண்டர்ட் ஃபீஸ் என்னால் கட்ட முடியும். ஸோ உங்களோட பெரிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்குமே பேங்க் ஆர்டி இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி எந்த ஆர்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஆர்டி பெஸ்ட், எந்த பேங்க் பெஸ்ட் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. எல்லா பேங்க்குமே பெஸ்ட்டு தான். உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தோணுதோ அங்கே எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. 6% அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். 6.5 7க்குள்ளே இருக்கும். ஸோ எங்கே உங்களுக்கு தோணுதோ அங்கே ஆர்டி போடுங்க. நோ ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸா அது எதுக்கு? அதில் ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் உள்ளது இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். திடீர்னு உடம்பு சரியில்லை போய் அட்மிட் ஆகிறோம், 10 லட்ச ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி இதில் போடணும். அப்போ உங்களுக்கு ஓகேவா? அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போடுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் கவர் ஆகிருக்க மாதிரியான அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 10 லேக்காவது கவர் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனியாக எடுங்க, உங்களுக்கு தனியாக எடுங்க. ஏன் பெரியவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தனியானா அவங்களுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தனியாக போட்டுட்டு உங்களுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. இந்த காலத்தில் திடீர்னு எப்போ மெடிக்கல் எமர்ஜென்சி வருதுன்னே சொல்ல முடியாது. இந்த காலத்தில் ரொம்ப செலவாகுது. ரீசெண்டாக எங்களோட ரிலேஷனுக்கு நடந்த விஷயந்தான் அது. திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக் அட்மிட் பண்ணி 2 நாளில் 15 லட்சம் செலவானுச்சு. அதுக்கப்புறம் 1 மந்த் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெக்கவரிக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. 1 இயராக ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ ஹெல்த்தை சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் ரிட்டர்ன் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நோ பட்ஜெட். பட்ஜெட்டிங் பண்ணுறதே கிடையாது. எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டால் குத்து மதிப்பாக எனக்கு ஒரு 10,000லேருந்து 20,000 செலவாகும் மாதத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட சம்பளம் 50,000 இருக்கும். மாதம் 28ஆம் தேதி ஆகும்போது 50,000ல் ₹1 கூட இருக்காது, எல்லாமே காலியாக இருக்கும். ஆனால் செலவு வெறும் 20,000 தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா பட்ஜெட்டிங் பண்ணுறதில்ல. எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வாண்ட்ஸுக்கு எவ்வளோ ஆகுது, நீட்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது, சேவிங்ஸ்க்கு எவ்வளோ போடுறோம், லோனுக்கு எவ்வளோ போடுறோம், அடுத்து இந்த மாதம் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்னென்ன செலவுகள் நம்மளுக்கு இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம தான் போடணும். வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் மேனுவலாக பட்ஜெட் போடுறது, எக்ஸல் ஷீட்டில் பட்ஜெட் போடுறதுக்கு 2க்கான டெம்ப்ளேட்டும் இருக்குது. கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டிங் ஒரு ஆளுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட இன்கம் லெவல் எவ்வளவா இருந்தாலும் பட்ஜெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வசந்தி சங்கரோட மெம்பர்ஷிப் வீடியோவில் என்னோட ரியல் பட்ஜெட் எல்லா மாதமும் பட்ஜெட் தனியாக, ஆக்சுவல் ஸ்பெண்டிங் எவ்வளோ ஆச்சுங்கிறது தனியாக 2 வீடியோ மாதம் போட்டுட்ருக்கேன். விருப்பப்பட்டா மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 2க்குமான லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த பட்ஜெட்டிங் ஷேர் பண்ணுறதுக்கு காரணமே எப்படி பட்ஜெட் போடணுங்கிறது நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன். எந்த மாதத்துக்கு எந்த மாதிரி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதம் எங்களுக்கு 3 பர்த்டே வருது எங்கள் ஃபேமிலியில் ஆக்சுவலாக.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை நான் மாற்றணும். அடுத்த மாதம் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றணும். ஸோ பட்ஜெட்டுங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. பட்ஜெட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த சைலண்ட் கில்லர்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு பார்த்தா 3 விஷயம் இருக்குது. ஹவுஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட். நம்மளோட இன்கமில் 50லேருந்து 60% இது 3க்கு மட்டுமே போயிடுது. அதுக்கப்புறமும் தேவைகள் இருக்குது, லைக் யூட்டிலிட்டிஸ், இவி பில் கட்டணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ வந்து இந்த 3துலேயும் குறைக்க முடியுமான்னு பாருங்கள். ஹவுஸ் இருக்குன்னா ரெண்ட் வந்து 3 பெட்ரூமில் இல்லாமல் 2 பெட்ரூமில் இருக்க முடியுமா, இல்லை உங்களால் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்க முடியுமான்னு திங்ஸை கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நிறையாவே வந்து பணம் மிச்சமாகுது. நாங்கள் வந்து பைக் மட்டும் எலக்ட்ரிக்கில் வச்சுருக்கோம், கார் வந்து எலக்ட்ரிக் கிடையாது. காருக்கு பெட்ரோல் நிறையா செலவாகுது, ஆனால் பைக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்மோஸ்ட் 2.5 years ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. சர்வீஸ்லேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரிப்பேரும் ரொம்ப வரதில்லை. வீட்டிலே சார்ஜ் போட்டுக்கிறோம். வீட்டில் சோலார் போட்டிருக்கனால கரண்ட் செலவும் எங்களுக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி சோலார், சொந்த வீடாக இருக்குன்னா சோலார் கண்டிப்பாக போடுங்க. சோலார் வந்து டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி தனியாக போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சோலாரில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. எத்தனை பேருக்கு எவ்வளோ சோலார் போடணும்னு கேட்குறாங்க, ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ போடணும்னு கேட்குறாங்க. அது பொறுத்தது இல்லை, எவ்வளோ யூனிட் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. எப்படி வந்து பணம் சேவ் பண்ணுறேன்னா, ஒரு வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது எதுனாலலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மூலமாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்தது ஃபுட்டில் வந்து டேக் அவே, அதுவும் குறிப்பாக ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களால் பணம் சேவ் பண்ண முடியும், வெளியில் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால். அடுத்தது மீல் பிளானிங் கண்டிப்பாக பண்ணுங்கள். மீல் பிளானிங் வசந்தி ஷங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அந்த மீல் பிளானர் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை, வாங்கி நீங்கள் எழுதணும். அதில் வந்து ரெசிபி நேம் எல்லாம் கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் நான் எப்படி எழுதுவேன், எப்படி வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் இருக்கும். அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கானதை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட் டைம் எழுதும் போது ரொம்ப கடுப்பாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக பண்ணுங்கள். பணம் நிறைய சேவ் ஆகும். அந்த விஷயத்தை பற்றியும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோ 2 lakhs எப்படி சேவ் பண்ணுறேன், அந்த வீடியோவில் அதில் போட்டிருக்கேன். நான் 2 நாள் முன்னாடி நான் வந்து மீல் பிளான் யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் நோ சொல்லியிருந்தாங்க, சில பேர் எஸ் சொல்லியிருந்தாங்க. ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். சில பேர் சம்டைம்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்டைம்ஸ்னு நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் சம்டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருக்கவங்க ரெசிஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் மீல் பிளான் பண்ணணும். நான் வந்து மீல் பிளான் கைடில் வந்துட்டு நான் ரெசிபிஸ் நேம் எல்லாமே எழுதியிருக்கேன். உங்கள் ஃபேமிலி ஃபேவரட்ஸ் என்னங்கிறது அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் பண்ணுங்கள். ஒரு வாட்டி கீரை வாங்கினா அது 3 வாட்டி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருப்பேன் அதில். ஸோ அது ரீடிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணாமல் அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து மீல் பிளான் எழுதி கொடுத்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சியூமர் லோன்ஸ் இஸ் கில்லிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆவரேஜாக ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு 4.8 lakhs வரைக்கும் கன்சியூமர் லோன்ஸ் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. கன்சியூமர் லோன்னா சோஃபா, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் கன்சியூம் பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்கும் லோன் வாங்குறது, நோ காஸ்ட் இஎம்ஐ, ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் லோனில் வாங்குறது தான் கன்சியூமர் லோன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கன்சியூமர் லோன்ஸ் போகாதீங்க. எல்லாத்துக்குமே பணம் சேவ் பண்ணி வாங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடு நாங்கள் கட்டும் போது நாங்கள் வந்து டிவி, டிஷ்வாஷர் இது எல்லாத்துக்குமே பணம் வந்து நான் 1 year நாங்கள் சேவ் பண்ணோம். 1 year சேவ் பண்ணி வாங்கினனால தான் எங்களுக்கு கன்சியூமர் லோன் இல்லாமல் போணுச்சு. ரீசெண்டாக ஃப்ரிட்ஜ்க்கு வந்து 6 மாதம் பணம் சேவ் பண்ணி தான் ஃப்ரிட்ஜ் வாங்கினோம். எடுத்தோன்னே கொண்டு போய் ஒரு 30,000 எடுத்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். முடிவு பண்ணி அதுக்கு சேவ் பண்ணி அப்புறம் தான் வாங்குவோம். நினச்சா லோனில் வாங்கலாம், நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கிட்டு கொடுக்க முடியும் எங்களால். ஆனால் அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். இன்கம் இஸ் நாட் ஈக்குவல் டு வெல்த். ஒருத்தவங்க 2 lakh per month சம்பாதிப்பாங்க, ஒருத்தவங்க 50K per month சம்பாதிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா
50K வச்சு சம்பாதிக்கிறவங்க பணக்காரங்களா இருப்பாங்க 2 lakh சம்பாதிக்கிறவங்க விட. அது காரணம் என்னன்னா, வாட் மேட்டர்ஸ் இஸ் ஹவு மச் யூ கீப் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் எவ்வளோ பணத்தை உங்களுக்காக உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். 2 lakh ஏர்ன் பண்ணி 2 lakhையும் செலவு பண்ணிடுவாங்க. 50,000 ஏர்ன் பண்ணி 25,000 சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. இந்தியாவோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும். நோபடி வாண்ட்ஸ் டு நோ தேர் கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன். இந்தியாவோட நெட்வொர்த் பார்த்தீங்கன்னா புரியும்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றின தனி வீடியோவே போட்டிருக்கேன். இந்தியாவில் 5 levels ஆஃப் வெல்த் இருக்குன்னு ஒரு வீடியோ. ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் ஒரு இந்தியனுக்கு ஆவரேஜாக ஒரு இந்தியனுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 2 வீடியோவுமே நீங்கள் பார்த்தாலே நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஆனால் அது யாருக்குமே பார்க்குறதுக்கு பயம், பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம இருக்கிறதுல நம்ம இருந்துப்போம். அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. 5 levels ஆஃப் வெல்த்ன்னு நான் போட்டிருந்த போது இவ்வளோ ஏர்ன் பண்ணுறவங்கள இந்தியாவில் லோயர் கிளாஸ்ன்னு பிரிக்கிறாங்க, லோயர் மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறாங்க, மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறாங்க, அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அது என்ன லோயர் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, கேட்டகரி 1 கேட்டகரி 2ன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம முதல்ல உணர்ந்தாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அதை நம்ம உணரலைன்னா நம்ம அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகிடும். இதை நான் தப்பாக சொல்லலை, பட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது, நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அப்போ நம்ம எங்கே வருவோம், நம்ம நெட்வொர்த் என்ன, நெட்வொர்த் என்னங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. அசட் மைனஸ் லயபிலிட்டினா தான் நெட்வொர்த். நெட்வொர்த் எப்படி பார்க்கணும், எதெல்லாம் அசட்டில் வரும், எதெல்லாம் லயபிலிட்டியில் வரும்னு நிறைய பேருக்கு தெரியாது. நெட்வொர்க் கால்குலேட்டரும் வசந்தி சங்கர் விஜ் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கோங்க. அந்த 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அப்போ தான் அடுத்த லெவலை நோக்கி நீங்கள் இன்னும் சீக்கிரம் போக ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 15 மிஸ்டேக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பண்ணலைன்னா ரொம்ப ஹாப்பி எனக்கு. நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரிச்சாக இருக்க முடியும், ரிச்சாக மெயின்டைன் ஆக முடியும். இந்தியன்ஸ் போராடுறதுக்கான முக்கிய காரணங்கள் இந்த 15 மிஸ்டேக்ஸ் தான். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை.